சந்தன மரத்துடைய தேவை சர்வதேச சந்தையில எந்த அளவுக்கு இருக்கு, அதுக்கேற்ற அளவுல உற்பத்தி இருக்கா, 1 கிலோ சந்தன மரத்தினுடைய பாகம் என்ன ரேட்டுக்கு போகும், 1 ஏக்கர் பரப்பளவுல எத்தனை சந்தன மரங்கள் வைக்கலாம், அதுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு முறை வச்சிருந்தா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம அரசாங்கம் சந்தன மரத்தை வீட்டில் வளர்க்கறதுக்கு எந்த வருஷத்துக்கு அப்புறம் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க. எல்லோருக்கும் வணக்கம், நான் பிரபு பேசுறேன். மெயின் டாபிக் போறதுக்கு முன்னாடி கேசி தினேஷ் என்ற விஷயத்தை பத்தி பார்த்துருவோம். இவர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள சித்திரதுர்கா மாவட்டத்துல 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 2500 சந்தன மரக்கன்றுகளை கிட்டத்தட்ட 10 ஏக்கர் பரப்பளவுல வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 7-8 வருஷத்துல ஒரு கிட்டத்தட்ட 15 இருந்து 25 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இவருடைய பண்ணைய நிறைய பேர் பார்த்துட்டு போறாங்க அப்படின்னும், அதுவும் எல்லாருமே சந்தன மரம் வளர்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு காரணமா இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சந்தன மர பண்ணைக்கு மிக குறைந்த அளவிலான பராமரிப்பு பணிகள் மட்டுமே தேவைப்படணும், மிக அதிக அளவுல லாபம் கிடைக்கும் அப்படின்னு இவர் உறுதியா சொல்றாரு. இப்ப உங்க மனசுல இயல்பா ஒரு கேள்வி வரும், அது என்னன்னா, இவ்வளவு லாபம் கொடுக்கிற, இவ்வளவு பராமரிப்பு பணிகள் கம்மியா இருக்கக்கூடிய சந்தன மரங்களை நம்ம அரசாங்கம் வளர்க்கறதுக்கு முன்னாடி ஏன் மிக கடினமான வழிமுறைகளை வச்சிருந்தாங்க, இப்ப அதை ஏன் தளர்த்தினாங்க அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. அதாவது மற்ற மரங்களை விட சந்தன மரங்கள் மட்டும் நம்ம அரசாங்கத்துக்கு ஏன் சம்திங் ஸ்பெஷலா இருந்தது அப்படிங்கறது அந்த கேள்வி. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்க்கணும். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி 1792 திப்பு சுல்தான் அவர்கள் மைசூர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவருக்கு மரங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். அது குறிப்பிட்டு சொல்லும்படியா சந்தன மரங்கள்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்போ அவர் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாரு. அதாவது சந்தன மரங்கள் எல்லாமே அரசருக்குரிய மரம், அதாவது ராயல் ட்ரீ. இந்த சந்தன மரங்களை மக்கள் யாரும் வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணை பிறப்பிக்கிறார். அதன் பிறகு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு கர்நாடகா, தமிழ்நாடு அரசாங்கமும் அதை அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதனால சந்தன மரம் வளர்க்கறதுல மக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அதுல குறிப்பிட்டு சொல்லும்படியான 2 பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, சந்தன மரத்தை நீங்க வளர்க்கலாம், நீங்க அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது, அதாவது அந்த மரத்தை நீங்க எங்கேயும் சேல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். 2வது, சந்தன மரம் வளர்க்கும் போது அது திருட்டு போனது அப்படின்னா உங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது தான். இந்த காரணங்களால தான் மக்கள் சந்தன மரத்தை யாரும் வளர்க்க விரும்பல அப்படின்னு IWST ஹெட், இன்ஸ்டிடியூட் ஆஃப் வுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஹெட் வி ராமகாந்தா சொல்றாரு. 1960 உலகத்திலேயே இந்தியா தான் அதிக அளவு சந்தன மரத்தை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 4000 டன் அளவுக்கு அதனுடைய உற்பத்தி இருந்தது. ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதனுடைய டிமாண்ட் 6000 இருந்து 7000 டன் அளவுக்கு இருந்தது. இதனால சந்தன மரத்துடைய வேல்யூ மிக வேகமா அதிகரிச்சுட்டே போனது. இந்த காரணங்களால நிறைய இடத்துல திருட்டு, கடத்தல் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் பல்வேறு காரணங்களால மக்கள் யாரும் சந்தன மரத்தை வளர்க்க விரும்பல, அரசு மட்டுமே சந்தன மரங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்த மரங்களை சேல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த காரணங்களால சந்தன மரத்துடைய எண்ணிக்கை மிக வேகமாக குறைஞ்சி 1990 அபிஷியல் டேட்டாவின் படி வெறும் 400 டன் அளவுக்கு குறைஞ்சு போனது. இதோட கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்கள் சந்தன மர உற்பத்தியில இருந்த ஆதிக்கமும் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா மற்ற மாநிலங்களும் சந்தன மர சாகுபடியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. 2000ஆவது ஆண்டு வரைக்கும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களுடைய அரசு சார்பில் மட்டுமே சந்தன மரங்கள் நடப்பட்டன. இதனால பிரைவேட்டா சாகுபடி செய்யறதுக்கு வாய்ப்பு எல்லாம் இருந்தது. மிஸ்டர் வி ராமகாந்தா என்ன சொல்றாருன்னா, உலக அளவுல நம்ம நாடு சந்தன மர உற்பத்தியில மிகச்சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கு அரசு சார்பில் மட்டுமே சந்தன மரங்கள் நடப்பட்ட பத்தாது அப்படின்னும், பிரைவேட்டா தனியார் தனிநபர் சாகுபடி செய்யறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. இதனால நம்ம நாடு சந்தன மர உற்பத்தியில சிறந்து விளங்குறதோட மட்டும் இல்லாம தனியார் மற்றும் விவசாயிகளும் ரொம்பவே பயன்பெறுவாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. 2001 கர்நாடக அரசாங்கமும் 2002 தமிழ்நாடு அரசாங்கமும் மக்கள் சந்தன மரத்தை வீட்லயோ, தோட்டத்திலேயோ, பண்ணையிலயோ வளர்க்கறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. இதை பார்த்துட்டு மற்ற மாநிலங்களும் இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. 2008 வரைக்கும் மரத்தின் உரிமையாளருக்கு 47.5% கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2009 இந்த சட்டத்தை ரொம்பவே எளிமைப்படுத்தி இப்போ ரீசெண்டா கிட்டத்தட்ட 80% அளவுக்கு மரத்தின் உரிமையாளருக்கு கொடுக்கறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தன மரத்தோடைய மார்க்கெட் வேல்யூ படி 1 ஏக்கர் அளவுல 250 சந்தன மரங்களை சாகு பண்ணி கிட்டத்தட்ட 2.5 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு மரம் வச்சிருந்தா 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 கிலோ சந்தன மரத்தோடைய வேல்யூ 15,000 இருந்து 25,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் அந்த மரம் உயரம் பாஞ்சிருக்கணும், அதாவது ஹார்ட்வுட் அப்படிங்கிறது வந்திருக்கணும். இதுக்கு நீங்க குறைஞ்சது 15 வருஷத்துல இருந்து 25 வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டி வரும், அதை பராமரிக்க வேண்டி வரும். நான் சொன்ன இந்த பண மதிப்பு எல்லாமே இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். இப்ப நீங்க மரம் நட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் 15 வருஷம் கழிச்சு நிச்சயமா இதனுடைய வேல்யூ பல மடங்கு அதிகமா இருக்கும். ஒரு மரம் நடப்பட்ட உடனே 7 அல்லது 8 ஆண்டுகள்ல மரத்தோட ஹார்ட்வுட் வர ஆரம்பிக்கும், அதாவது மரத்தோடைய வைரம் பாய்தல் தன்மை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 1 கிலோங்கிற விதத்துல அது அதிகமாகிட்டே போகும். குறைஞ்சது 15 வருஷத்துல நீங்க மரத்தை சேல் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம். 20 வருஷம் கழிச்சு நல்லாவே லாபத்தை பார்க்கலாம். 25 வருஷத்துல மிக அதிகமான லாபத்தை நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோல சந்தன மரம் வளர்க்கறதுக்கு யார்கிட்ட அனுமதி வாங்கணும், ஒருவேளை அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மரம் வளராம போச்சுன்னா உள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதை யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், நல்லபடியா மரம் வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை யார்கிட்ட சொல்லி எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸும், எந்தெந்த நாட்டுல சந்தன மரத்தினுடைய தேவை அதிகமா இருக்கு, சந்தன மரம் வளர்க்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரதுக்கு
கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டீடைல்ஸோட நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.